கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபத்தில் 2வது நாளாக தியானம் செய்யும் பிரதமர் மோடி. காவி உடை அணிந்து தியானம் செய்யும் காட்சிகள் வெளியீடு. 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பான சிபிசிஐடி விசாரணைக்கு பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் இன்று ஆஜராகவில்லை. 4ஆம் தேதிக்கு பிறகு ஆஜராக அவகாசம் கேட்டுள்ளதாக தகவல். வேலூர் அருகே ஆட்டை வேட்டையாடிய சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கிராம மக்கள் வலியுறுத்தல். பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுக்கவும் திட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. தரிசனத்திற்கு பிறகு கோவில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என ராகுல் காந்தி திட்டவட்டம். வாக்கு எண்ணிக்கை மையங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டுகோள். ஐஸ்லாந்தில் இரவு முழுவதும் வெடித்து சிதறிய எரிமலை. தீக்குழம்புகள் வெளியேறி வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.